ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாங்க எல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து அலிபெரி ஸ்டெப்ஸ் மூலியமா நடந்து திருமலையை ரீச் ஆயிருந்தோம். அந்த vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலா இருக்கும். இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் விளாக் தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பதியில டே 2. நம்ம ஃபர்ஸ்டா அலமேலு மங்காபுரம் போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு ரூமுக்கு செக் அவுட் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம அலிபெரி ஸ்டெப்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். நாங்க ரேபிடோல கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கார்லயே எல்லா லக்கேஜையும் போட்டு அலிபெரி ஸ்டெப்ஸ் கிட்ட கொண்டு போய் ட்ராப் பண்ண சொல்லிட்டோம். போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கபிலா தீர்த்தம் டெம்பிள், அந்த டெம்பிளும் நம்ம கிராஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அலிபெரி ஸ்டெப்ஸ்க்கே போற மாதிரி இருந்துச்சு. நம்மளே இங்கே ஆட்டோ டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா கேட்குறாங்க. ஓலா, ஊபர், ரேபிடோ மாதிரி ஆப்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதியில ரொம்ப நல்லாவே கீழ் திருப்பதியில அவைலபிலிட்டி கிடைக்குது. அதனால நீங்க அதை கன்சிடர் பண்ணிட்டு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு கீழேயே பார்த்தோங்க. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்ல ஏறோம் இல்லையா, மலை மேல போறதுக்கு, அந்த பஸ்ஸஸ் எல்லாமும் இங்க வந்துட்டு அப்புறம் மேல மேல போகுதுங்க. நிறைய பேர் இந்த டெம்போ டிராவல் கார் அப்படிலாம் வராங்க பாருங்க, அவங்க எல்லாமும் இதே இடத்துல இறங்கி இங்க இருந்து டைரக்டா அந்த பஸ்ல ஏறி போயிடுறாங்க. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா இங்க நிறைய எலக்ட்ரிக்கல் பஸ் பார்த்தாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமலைக்கே போகுது. திருமலை போயிட்டு ரிட்டர்ன் டெய்லி பேசிஸ்ல ரெகுலரா டைமிங் பஸ்ஸஸ் இருக்கு போல இருக்கு, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். இப்போ நீங்க பாக்குறதா பார்த்தீங்கன்னா இந்த கருடா ஸ்டாச்சுங்க. இங்க பாருங்க, இந்த ஆர்ச் கிட்ட தான் நம்ம இறங்க போறோம். கருடா ஸ்டாச்சு பார்த்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். திருப்பதினாலே இந்த கருடா ஸ்டாச்சு தான். இதை தாண்டி தான் நம்ம உள்ளேயே போக முடியும் திருமலைக்கு. நம்மள இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் இந்த லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாரு. நாங்க அந்த லக்கேஜ் கவுண்டர் கிட்டே நிப்பாட்ட சொன்னோம். பட் ஆனா அவர் இதுதான் லொக்கேஷன் அப்படின்றதால அங்க ட்ராப் பண்ணிட்டாரு. திருப்பி அங்கிருந்து இறங்கி திருப்பி வந்து ஸோ இந்த ஆர்ச்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டருக்கு நம்ம ரோடு கிராஸ் பண்ணி போனோங்க. அங்க போயிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்ககிட்ட அங்கிருந்து ஷேர் பண்றேன். இப்போ நீங்க பாக்குற இந்த பில்டிங் தான் பாத்தீங்கன்னா லக்கேஜ் கவுண்டர்ஸ். இங்கதான் எல்லா லக்கேஜையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம மலை ஏற போறோம். அப்படியே நான் ஒரு நிமிஷம் பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்க. அந்த திருமலையில அந்த காளி கோபுரம்னு சொல்லுவாங்க, பெரிய நாமம் போட்டிருக்க கோபுரம். அது இங்க இருந்து பார்த்தா தெரியுதுங்க, அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சரி வாங்க லக்கேஜ் கவுண்டர்ல போய் லக்கேஜ் எல்லாம் போட்டு வந்துடலாம். நாம இந்த லக்கேஜ் கவுண்டர் பக்கத்துல வந்துட்டோம். வாங்க இதை எப்படி போய் போடுறது உள்ள லக்கேஜ்ன்னு பார்ப்போம். இதான் கேட் பாத்தீங்கன்னா லக்கேஜை கொடுத்துட்டு வெளியே வர கேட்டுங்க. இதுக்கு அப்படியே பேக் சைட்ல லக்கேஜை கொண்டு போய் கொடுக்குற அந்த கவுண்டர் இருக்கு. அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ரக் ஒன்று நின்றுட்டு இருந்ததுங்க. இந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா இருந்த லக்கேஜ் பேக் எல்லாத்தையுமே ஏத்திட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இந்த ட்ரக் தான் திருமலை போகும் போல இருக்கு. ரொம்ப பெரிய லைனா இருந்ததுங்க. ஏன்னா கூட்டம் கிடையாது. பட் ஆனா அந்த லைன் எல்லாத்தையும் நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள டைரக்டா போக முடியல. அப்படியே சுத்தி 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 நடந்து உள்ள போற மாதிரிதான் வச்சிருந்தாங்க. உள்ள போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஸ்கேனிங் அண்ட் செக்கிங் பண்ணுவாங்க. கோல்டு ஐட்டம், கேஷ் ஐட்டம் இதெல்லாம் பேக்ல வைக்க கூடாதுன்னுவாங்க. அப்புறம் லேப்டாப்பு, அப்புறம் முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் எதையுமே பாத்தீங்கன்னா பேக்ல வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு நோட்டிபிகேஷன் அவங்க வச்சிருக்காங்க. இந்த பொருள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க உள்ள போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பேக்கேஜுக்கு மட்டுமே 7 கவுண்டர் கிட்ட இருக்கு. கவுண்டர்ல உட்காந்து அவங்க ஸ்கேன் பண்ணி நம்ம பேகுக்கெல்லாம் டேக் போடுறாங்க. இந்த கவுண்டர்ல பேகுக்கு டேக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு ஒரு காப்பி கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு போய் கொடுத்தா அவங்க பேக் மேல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நாங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். நாம வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா படி ஏறுறதுக்கு முன்னாடியே நிறைய கடைகள் இருந்துச்சு. தேங்காய், பழம், கற்பூரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வித்துட்டு இருக்காங்க. ஈவன் மஞ்சள் குங்குமம் கூட விக்கிறாங்க. இந்த மஞ்சள் குங்குமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டிட்டு இருப்பாங்க. மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்க பாத்தீங்கன்னா இங்க வாங்கிப்பாங்க. ஏன்னா நாங்க படியேறும்போது நிறைய பேர் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போனாங்க. அத்தனை படிக்கட்டுக்கும் பாத்தீங்கன்னா கற்பூரம் ஏத்திட்டு போற வேண்டுதெல்லாம் பார்த்தோம் நாங்க. உண்மையாலே அந்த பக்தர்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இவ்வளவு கடுமையான வேண்டுதலா இருக்கும்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் நாங்க போயிட்டு இருந்தோம். நாங்க பாத்தீங்கன்னா கற்பூரம் மட்டும் வாங்கிட்டோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க ப்ராப்பரா என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏத்தி நம்ம பெருமாளை நல்லபடியா வழிபட்டு இந்த மலை மேல அலிபெரி ஸ்டெப்ஸ்ல மலை மேல ஏறி போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா திருப்பி கீழே இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் நம்ம அந்த மலை ஏற்றத்தையே தொடங்கணும். இங்க இருந்துதான் நம்மளோட முதல் படி ஆரம்பமாக போகுது. கற்பூரம் ஏத்தி நல்லபடியா சுவாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம்.
நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பமா வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஏறி சுவாமிய தரிசனம் பண்றது தான் எங்களோட பிளானு. ஸோ அம்மா, என்னோட 2 பசங்க, அண்ணா, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், நாங்க எல்லாம் சேர்ந்து தான் மலை ஏற போறோம். இந்த படிக்கட்டுக்குள்ள ஏறி நம்ம மேல வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப வயசானவங்க நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஹை பிபி இருக்கிறவங்க இவங்கலாம் வந்து இங்க நடக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இங்க இருந்து 9 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி திருமலைய நம்ம ரீச் ஆக போறோம். நாங்க கரெக்ட்டா கக்கூர ஏத்திட்டு ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா, 12:45 கரெக்ட்டா அந்த டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பார்க்கலாம் எத்தன மணிக்கு போய் ரீச் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆஞ்சநேயர் இருந்தாரு. அதாவது புடைப்பு சிற்பமா இருந்தாரு. அவரையும் கும்பிட்டுட்டு அங்கருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டோம். போற வழியில நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் வச்சிருக்காங்க. ஸோ, அதனால நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாட்டர் பாட்டில் கொண்டு போனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து மேல அலவுட் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி பாத மண்டபம்னு போட்டிருந்ததுங்க முன்னாடி போர்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு நெறைய பேரு இங்க இருந்தும் வந்து படிக்கட்டு ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரி வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்குற கோபுரம் பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம்ங்க. இங்கருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்பவும் அழகா இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் வரும்போது செக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி உள்ள அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாரி எதுவும் பண்றது இல்ல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. அப்படியே அந்த ராஜகோபுரத்த கிராஸ் பண்றதுக்கு நம்ம போலாம். பட் ஆனா அப்படியே கிட்ட போக போக அந்த கோபுரம் எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன். உள்ள வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்ச் அவ்ளோ அழகா இருக்குங்க. அந்த இடத்துல நிக்கும்போது ஒரு நல்ல காத்து ஒண்ணு வருது பாருங்க. அவ்ளோ கூலிங்கா இருக்கு அந்த காத்து. அந்த சிற்ப வேலைப்பாடுலாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்றோம் நம்ம. இந்த அலிபெரி மெட்டோட டைமிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு. அப்போ வந்து இந்த அலிபெரி ஸ்டெப் யூஸ் பண்ணும்போது எந்தவித டைமிங்ஸும் குடுக்கல அவங்க. எப்ப வேணா போலாம். அதாவது 24 ஹவர்ஸும் பக்தர்கள் மேல ஏறிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி வச்சிருந்தாங்க. ஆனா, இப்போ சிறுத்தை நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதால டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்களாமா. மார்னிங் 5:30ல இருந்து நைட்டு 9:30 வரைக்கும் அலோவ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, 12 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மட்டும் தான் அலோவ் பண்றாங்களாம். அதுக்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா, அவங்க உங்கள அலோவ் பண்றதில்ல. உங்க குழந்தைகளோட போனீங்கன்னா, 12 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைங்களோட போனீங்கன்னா அலோவ் பண்றதில்ல. ராஜகோபுரம் தாண்டி கொஞ்சம் படிக்கட்டுகள் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, தசாவதாரத்தின் முதல் அவதாரமான மச்சாவதாரம் தாங்க பார்த்துட்டுருக்கோம். இத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலிவரி நடைபாதைக்கான செக் பாயிண்ட் இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக்கேஜ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதோட லேடீஸ் தனியா, ஜென்ட்ஸ் தனியா நல்லா செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்றாங்க. நாம அந்த இடத்துலருந்து செக் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம். முதல்ல இருக்கக்கூடிய 100 படிக்கட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சமதளம் மாரி தான் இருக்கும். சாதாரண ரோட்ல நடக்கிற மாரி ஒரு ஃபீல் தான் குடுக்கும். அங்கங்க 3 ஸ்டெப்ஸ் அத கிராஸ் பண்ணி நடக்கிற மாரி தான் இருந்துச்சு. எனவே கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சு. ஜெயதேவ் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பேபி 2 1/2 வயசு தான் ஆகுது அப்படின்றதால, கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து வந்துட்டு இருந்தான். நல்லா ஜாலியா விளையாடிட்டு, சிரிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் நடக்கவே இல்ல. அவங்க அப்பாவ தூக்க சொன்னா, அவங்க அப்பாவும், அண்ணாவும் மாத்தி மாத்தி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க 2 பேருமே அவன. நம்ம போற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆஞ்சநேயர் வந்து வந்திருந்தாரு. அவரையும் அப்படியே கும்பிட்டுட்டு அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 100வது படிக்கட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். நாங்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வாக் பண்ணல. கொஞ்சம் பொறுமையாவே ஒரு 20, 25 ஸ்டெப்ஸ் உட்காந்து உட்காந்து தான் பொறுமையா தான் நடந்து வந்துட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தசாவதாரத்துல 2வது அவதாரமான கூர்மாவதாரத்த தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவரையும் நின்னு சுவாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 250 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மைசூர் கோபுரம் தான் வந்து ரீச் ஆயிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கோபுரம். இந்த மைசூர் கோபுரத்த தாண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா செங்குத்தா மாறிடுச்சுங்க. ரொம்ப கிட்ட கிட்ட இருந்துச்சு.
நடக்கிறச்ச கொஞ்ச தூரத்திலேயே நல்லாவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம்னா, உட்காந்து உட்காந்து நல்லா தண்ணி நெறைய குடிச்சிட்டு உட்காந்து உட்காந்து தாங்க வந்துட்டுருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 400 படிக்கட்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஜேந்திர மோக்ஷம்னு சொல்லி அங்க பாறையில போட்டு அதோட வந்து ஒரு கோவில் மாரி கட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து சுவாமிய கும்பிட்டுட்டு அங்கருந்து திருப்பி நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த 2 பக்கமும் திட்டு மாரி வச்சிருக்காங்க இல்லையா? உட்காந்து உட்காந்து போறதுக்கு. இது உண்மையாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நல்லா ரிலாக்ஸிங்கா உட்காந்து உட்காந்து நடக்கிறதுக்கு ரொம்ப வசதியாவே இருக்கு இந்த மாரி இருக்கிறது. இப்ப நம்ம 500வது படிய ரீச் பண்ணியிருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டே இருக்கேன். இதுல எவ்ரி 100 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோல கவர் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒண்ணு பார்த்திருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மான் கூட்டம் வந்துட்டு இருந்தது. கௌஷிகா குட்டிலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா மானெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா. அவ மட்டும் இல்ல. கொஞ்ச நேரம் மான் பார்த்தோனே ஜெய் குட்டி கூட கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டான். கொஞ்ச நேரம் அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கௌஷிகா குட்டி பார்த்தீங்கன்னா, 8 இயர்ஸ் ஓல்டு தான். அவ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா 9 கிலோமீட்டர்ஸ் எங்க கூடவே நடந்து வந்திருந்தா. எங்கேயுமே குழந்தை வந்து டயர்டா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு எங்கேயுமே அவ சொல்லவே இல்ல. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்ததா இப்ப நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, ராஜா வெள்ளோடு மண்டபம்னு போட்டிருக்காங்க. நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியலங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டீ அண்ட் ஜூஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கேயே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்திலே ஒரு 20 ஸ்டெப்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 700 ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டோம். போற வழியே சைன் போர்டு வச்சிருந்தாங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேணும்னா, அது வந்து காளி கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. 700 படிக்கட்டுகள் தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தசாவதாரத்தில் 3வது அவதாரமான வராக அவதாரத்த தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஏறுற படிக்கட்டு எல்லாமே நல்லாவே செங்குத்தா தான் இருந்துச்சுங்க. நடக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஆனா நம்ம உட்காந்து உட்காந்து நெறைய தண்ணி குடிச்சுட்டு நடக்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. என்னடா இந்த வெயில்ல கிளம்புறோமே எப்புட்றா நடக்க போறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். பட் ஆனா 2 பக்கமும் நல்ல மரம், செடி, கொடி இருக்கிறதால நல்ல கூலிங்கா இருந்துச்சு. நம்ம உட்காந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினும் தெரியாத மாரி இருந்துச்சு. நான் கூட ஓகே தாங்க. என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 65 வயசு அவங்க. அவங்க எப்படி நடக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பயந்துட்டு தான் நான் வந்தேன். பட் ஆனா அவங்க தான் எங்கள விட ஃபாஸ்ட்டா உட்காந்து உட்காந்து வேகமா நடந்து போயிட்டாங்க. நம்ம 900 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 900 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல அந்த காடு பார்க்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. சரியான அடர்ந்த காடு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் தெரிஞ்சுட்டு இருந்தது. அததான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன். சரி வாங்க அப்படியே நடக்கலாம். இப்ப நம்ம 1000 ஸ்டெப் 1000 படி நல்ல நெட்டான படி தான். இல்ல 900லேருந்து ரொம்ப நெட்டா இருக்கு படி. மேலே இன்னும் நெட்டாக இருக்குது. ஆ. இப்போ நம்ம 1100 படிக்கட்டுகள ரீச் ஆக போறோம். இப்ப டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2:00 நம்ம 12:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 1100 படிக்கட்டுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிருக்கு. அடுத்ததா இப்ப நம்ம ரீச் ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா, ஏல கைலாய மண்டபம்ங்க. இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமலைக்கு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்காமா போர்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழ வந்து காமிக்கிறோம் பாருங்க. இங்க இருந்து பார்த்தா கொஞ்சம் நமக்கு கீழ இருக்கிற சிட்டி நல்லாவே தெரியுது. அப்படியே கம்ப்ளீட்டா கான்கிரீட் காடுகள் மாரி இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த பார்க்கறதுக்கு இங்க பாருங்க. நான் அப்படியே ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அவ்ளோ கிளியரா தெரியாது உங்களுக்கு. அப்படியே அங்க இருந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னோட ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர்லயே எவ்வளோ டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா கௌஷிகா குட்டி பாருங்களேன், மேடம் டயர்டே ஆகல. ஜாலியா அவங்க பாட்டு ஜூஸ், ஐஸ்கிரீம்னு சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. அது நல்லா சத்தம் போடுச்சுங்க. ஏறுது மேல. நம்ம வர்ற வழி முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, 100 அல்லது 200 படிக்கட்டுக்கு நடுவுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ஆஞ்சநேயர் சிலை வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு. நம்ம நடப்பாதை முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா,
பெருமாளை தரிசனம் பண்ற மாதிரி ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டே வர மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1200 படிக்கட்டுகளை ரீச் பண்ணிட்டோம். நாம அந்த 1200 படிக்கட்டை கடந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தசாவதாரத்தில் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இவரையும் கும்பிட்டுட்டு நல்லபடியா நடக்க ஆரம்பிப்போம். ஆயிரத்தி 500 படிக்கட்டுகளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோங்க. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் இங்கே உட்காந்துருக்கோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டரும் இருக்குங்க. முதலுதவிக்கான ஹாஸ்பிட்டல் கூட இங்கே வச்சிருக்காங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இங்க இருந்து ஸ்டெப்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ செங்குத்தா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏறணும் கௌஷி. நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா காளி கோபுரத்தை ரீச் ஆக போறோம். அடுத்ததா தசாவதாரத்துல 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை தான் இப்போ நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரையும் கும்பிட்டுட்டோம். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா 1800 படிக்கட்டுகள், இதுல இருந்து அப்படியே மேல போனோம்னா 1750 படிக்கட்டுகள்னு சொல்லி போர்டே வச்சிருந்தாங்க அங்க. இங்கேயும் ஒரு குட்டி ஆஞ்சநேயர் கோவில் மாதிரி வச்சிருந்தாங்க. அவரையும் வழிபட்டாச்சு. இங்க வந்து நாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஜெய்குட்டிக்கு பால் வாங்கணும் அப்படின்றதுக்காக பால் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். 1900 ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரீச் ஆயிருக்கோம். உண்மையாலுமே இது வரைக்கும் நடந்து வந்ததெல்லாம் ரொம்ப டஃபஸ்ட் தாங்க. ஏன்னா ரொம்ப செங்குத்தா இருக்கு படிக்கட்டு. வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுதான் பெட்டராகவும் இருக்கும். ஒரு சிலர் ஒரே ஸ்ட்ரெச்ல நடக்கிறாங்க. அது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த அளவுக்கு. நம்மளால ஒரே ஸ்ட்ரெச்ல நடக்க முடியாதுங்க. அதனால கொஞ்சம் உட்காந்து தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். 2000 ஸ்டெப்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:00 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கட்டுகளை கடந்து வர்றதுக்கு நமக்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டிருக்குங்க. இத்தனைக்கும் நம்ம வேகமாலாம் நடந்து வரல, ஸ்லோவா தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். ஃபைனலா நம்ம காளி கோபுரம் ரீச் ஆயிட்டோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலிபரி படிக்கட்டுல 3வதா இருக்கக்கூடிய பெரிய கோபுரம்ங்க. இந்த காளி கோபுரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே பேக்கேஜ் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன். ரொம்ப சின்னதா தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இந்த காளி கோபுரம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்க வர பக்தர்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சப்போர்ட் ஃபுல்லாவே கிடைக்கும் நமக்கு. வேணுன்றவங்க மறக்காம இந்த இடத்த யூஸ் பண்ணிடுங்க. காளி கோபுரத்தை தாண்டி உள்ள போறோம் அப்படின்னா சரியான பிரம்மாண்டமான ஆர்ச்சிங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கு அந்த இது. அதை அப்படியே கிராஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வெளியே வந்தோம்னு பாத்தீங்கன்னா 2 டெம்பிள் போற வழியில இருக்குங்க. ஆப்போசிட்ல சுவாமியை நான் வீடியோ எடுக்கல, அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல. அதை அப்படியே தாண்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயுமே ஜலப்பிரசாதம் வச்சிருக்காங்க. அதான் குடிக்கிற தண்ணி எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. இப்பயே 3:00 ஆயிடுச்சு. ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால இங்கேயே சாப்பிட்றலாம். மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், டீ மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலயே ஃபுட்டை சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கடை பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில தான் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மட்டும்தான் லஞ்சு, டிஃபனு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் தாண்டி போனா ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, டீ, காஃபி கிடைக்கும். பட் ஆனால் ஃபுட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தாங்க கிடைக்கும். ஸோ அதனால இந்த இடத்த மிஸ் பண்ணாம சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஃபுட்டை பொறுத்தளவுக்கு டேஸ்ட் ஆஹா ஓஹோன்னு இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இங்க ருசிக்கு சாப்பிட முடியாதுங்க, பசிக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் ப்ரைஸும் ரீசனபிளா தான் சொல்றாங்க, ரொம்ப காஸ்ட்லியா சொல்லல. நாங்க என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் லெமன் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டாரு. அண்ணா தோசை வேணும்ட்டாரு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றாங்க. நானும் கௌஷிக்கிட்டையும் மேகி ஆர்டர் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு அந்த சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்காக மிளகா பஜ்ஜியும் வாங்கியிருந்தாரு. சாப்பாடு பொறுத்த அளவுக்கு ஓகே தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்ததையும் பார்த்தீங்கன்னா தசாவதாரத்துல 6வது அவதாரமான பரசுராம அவதாரத்தை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இவரையும் இங்கேருந்து கும்பிட்டுட்டு நாங்க அப்படியே இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை தாண்டி நாங்க வரும்போது தான் நான் இங்க மெடிக்கல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மெடிக்கல் ரூம், அதுதான் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம் நம்ம.
இதுவரைக்கும் நம்ம மலை ஏறி வந்ததுல கால்வாசி தூரத்தை தான் கடந்து வந்திருக்கோம். 8 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர் தான் நம்ம கிராஸ் பண்ணியே வந்திருக்கோம். இப்ப நம்ம 2100 ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த 2100 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு சின்ன மலை, கொஞ்சம் அப்படியே நெட்டுக்கா மலை மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. இப்போ நம்ம 2200 ஸ்டெப்ஸை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். சாப்பிட்டுட்டு உடனே ஏறும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஏற ஆரம்பிச்சேன். அடுத்ததா நம்ம 2340 ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இப்போ. அந்த 2300 ஸ்டெப்ஸை நம்ம கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருந்துச்சு. பெரிய அளவில் படிக்கட்டுகள் ரொம்ப அதிகமாலாம் இல்லை. ஒன்று ஒன்றா அப்படியே நல்லா நீட்டமாக இருந்துச்சு. இதில் நடந்து வர்றதுக்கு ஒரு ரோட்டில் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து தண்ணிய விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, லெமன் ஜூஸு, மோரு இதெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டுருந்தோம். ஏன்னா, அது இன்னுமே எனர்ஜெட்டிக்கா இருக்குன்றதால அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டுருந்தோம். இப்ப நீங்க பாக்குறது தசாவதாரத்துல 7வது அவதாரமான ராமாவதாரம் தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே அவரை கும்பிட்டுட்டு அங்கிருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்ததா நீங்க பாக்குறது தசாவதாரத்தின் 8வது அவதாரமான பலராமரோட அவதாரம் தாங்க இது. இவரையும் கும்பிட்டுட்டு இங்கிருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க டயர்டா இருக்குன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் எந்த வெஹிக்கிளுமே நம்ம பார்க்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ரோட் பக்கத்துலயே நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் பேரலலா. இப்போ நம்ம 2700 படிக்கட்டுகள கடந்து வந்தாச்சு. இங்க இருந்து சில படிக்கட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டுக்கா தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த படிக்கட்டுகள் வந்து இறங்குனாப்புல போயிட்டு இருக்கிறது. நம்ம ஏறி அப்படி இறங்கி வர ஒரு மலையை கடந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இங்க பாருங்க வரிசையா கற்பூரம் கொளுத்திட்டே போயிருக்காங்க. ஐ திங்க் பெரிய வேண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அது அங்கிருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃபுல்லா படிக்கட்டு ஃபுல்லா கற்பூரம் கொளுத்திட்டே போனது. அந்த கற்பூரம் எரியதை பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம நடக்க நடக்க வந்து பாத்தீங்கன்னா பேரலா ரோடையும் நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சது விசிபிளாவே. இதுக்கப்புறம் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஜூசஸ் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. போற வழி ஃபுல்லாவே எவ்ரி 1 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வேணுன்றவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஜலப்பிரசாதமும் அங்கங்க தனியா வச்சிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்காக நமக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட்ல டவுன்வர்ட்ஸ், அதாவது மலையை விட்டு இறங்குற வழியில எல்லா வெஹிக்கிளும் போகுது. எதுவும் ஏறுற மாதிரி நான் பார்க்கல. ஐ திங்க் இது இறங்குறதுக்கான வழிதான் போல இருக்கு. இந்த பிரிட்ஜு கீழே வந்து நம்ம இறங்கி போய் அப்படி மேல ஏறி போகணும். சரி வாங்க அப்படியே நம்ம நடந்து போய் கிராஸ் பண்ணலாம். கீழே இறங்கி போய் இப்போ நம்ம தசாவதாரத்தின் 9வது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டு நாம இந்த இடத்துல இருந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பா எப்படி ஓடுறாங்க அதான். கிருஷ்ணர் ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நடந்து ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால உட்காந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஆனால் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் வந்துருந்தது. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மான் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த புதர்ல நின்றுட்டு இருந்துச்சு. 2 3 மான்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு காஃபியை குடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் நிறையவே போயிட்டு இருந்தது. இப்பயும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. அதுக்கு கீழே தான் நம்ம வாக் பண்ணி போற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தைகள் ஜாக்கிரதைன்னு சொல்லி ஒரு போர்டும் வச்சிருந்தாங்க. அதோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் அதுல போட்டிருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நாங்க அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிட்டோம். இதுக்கப்புறத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கௌஷிகா குட்டியை கை பிடிச்சிதான் நாங்க கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இது வரைக்கும் கேஷுவலா எங்க கூடவே வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஆனா இந்த போர்டை நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு அம்மா கை பிடிக்க சொல்லிட்டு, இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் கை பிடிச்சிக்க சொல்லிட்டு, இல்ல நான் பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன்.
ஏன்னா இதுவரைக்கும் இந்த போர்ட நம்ம பார்க்கல. சிறுத்தைகள் ஜாக்கிரதை, இந்த நடமாட்டம் இருக்குன்ற மாரிலாம் எதுவுமே பார்க்கல. இந்த இடத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்ம சேஃபா போறது தான் நல்லது. அடுத்ததா அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே மேல ஏறி வந்த உடனே தசாவதாரத்தின் 10வது ஆதாரமா வரப்போகக்கூடிய கல்கி அவதாரத்த தான் வச்சிருக்காங்க. அவரையும் நம்ம வழிபட்டுட்டு அங்கருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டோம். கல்கி ஸ்டாச்சு தாண்டி கொஞ்ச நேரம் வாக்குலயே வந்து பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோவில் வந்துருச்சுங்க. இந்த பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலைய இங்கேயே கும்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம படிக்கட்டு மூலியமா வரும்போது இந்த ஆஞ்சநேயர் வழிபடலாம். மலைக்கு ஏறும்போது பாத்தீங்க அப்படின்னா, அதே நீங்க வண்டியில உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல நீங்க கார்ல வரீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நிப்பாட்டி இறங்கும்போது பாத்துட்டு போலாம் அந்த ஆஞ்சநேயர. நாம மத்தியானம் 12:45 போல கீழ இருந்து நடக்க ஆரம்பிச்சு, இப்ப நம்ம ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு கிட்ட வந்த டைம் பாத்தீங்கன்னா, மணி கரெக்ட்டா 5:15 ஆச்சுங்க. திருப்பி இங்கேருந்து கும்பிட்டுட்டு நம்ம நடக்க போலான்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போர்டு ஒண்ணு பாத்துருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அலிபரி ஸ்டெப்ல சென்டர் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் வருது. சரிங்க. அவர தரிசனம் பண்ணியாச்சு. நம்மளோட நடைபாதைய திருப்பி நம்ம தொடரலாம் வாங்க. இப்ப நம்ம நடந்து போகும்போது ஒரு மண்டபம் வருதுங்க. இந்த மண்டபத்த கடந்து உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வரிசையா வந்து அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் தான் வருது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் லாங் ஸ்டெப்ஸ் மாரி வருது. இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய மான் கூட்டம் பார்த்தாங்க போகும்போது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க நெறைய மான்கள்லாம் நின்னுட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம 2750 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கோங்க. ம். இப்ப நீங்க பார்க்குற இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா, துரைசாமி மண்டபம்னு போட்டிருக்குங்க. இதோட ஸ்டெப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 270 சம்திங் போட்டிருக்கு. பட் ஆனா கிளியரா தெரியல. இங்கேருந்து திருமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு இந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தாங்க பிரேக் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் இருட்டிட்டே வருதா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடந்துட்டே தான் இருந்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ நெறைய பேர் நடந்து போயிட்டே தான் இருக்காங்க. இப்ப நீங்க பார்க்குற இந்த மண்டபத்துக்கு எனக்கு என்ன பேருன்னு தெரியல. ஏன்னா போர்டு எதுவும் இல்ல. ஸோ இந்த மண்டபத்தையும் கிராஸ் பண்ணி நம்ம அடுத்ததா போயிட்டுருக்கோம். இப்ப நீங்க பார்க்குற இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, 280 ஸ்டெப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கருந்து திருமலை வந்து பார்த்தீங்கன்னா, 4.4 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த மண்டபத்த தாண்டி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடைகளே இல்ல. சில இடத்துல ஜஸ்ட் தார்பாய் மாரி போட்டு வச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்க 5 மணிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. எந்த கடையுமே நான் பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க. இங்க கூட சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஹெல்ப்லைன் நம்பரோட போட்டு. இந்த ஸ்ட்ரெச்ல போறதுக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருந்துச்சு. ஏன்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிறுத்தையோட ஃபோட்டோஸ் வச்சிருந்தாங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்து பார்த்து தானே போய் ஆகணும் எல்லா சைடுமே. அப்புறம் இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு பார்த்துருந்தேங்க. இந்த கோவிலுக்கு நான் லாஸ்ட் டைம் வரும்போது உள்ள போயிட்டு வந்தோம். இப்ப மணி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மண்டபத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, முக்குபாவி மண்டபம்னு சொல்லிட்டு, இங்கருந்து திருமலை வந்து பார்த்தீங்கன்னா, 3.9 கிலோமீட்டர்ஸ்ன்னு காமிக்குதுங்க. இப்ப நம்ம கரெக்ட்டா 2840 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கோம். இத கம்ப்ளீட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் இந்த மண்டபத்துல உட்கார்ந்தோம். உட்கார்ந்து திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இது ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸோட வீடா? இல்லன்னா அது ஆஃபீஸான்னு சரியா தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நெறைய வீடுகள் மாரி பார்த்தோம் நாங்க. அத பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்க. கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் வந்தது. இதுதான் அந்த டெம்பிள். அத அப்படியே பார்த்துட்டு நம்ம அங்கருந்து வாக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த டெம்பிள் முடியிற சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்கு. டீ கடை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா ரோட் வழியா நடக்க போறோம் அப்படின்றதால, இந்த டீ கடையிலேயே டீ குடிச்சிட்டு போயிடலாம். ஜெயதேவ் குட்டிக்கு பால் வாங்கணும். அதனால இங்கேயே வெயிட் பண்றோம். அது குடிச்சிட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் இங்க இல்ல. கீழ இறங்கி போய் தான் கிராஸ் பண்ணி நம்ம நடக்கிற மாரி வச்சிருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இனிமே நம்ம இந்த பிரிட்ஜ் மேல தான் கிராஸ் பண்ணி போணும் போல இருக்கு. நாம காஃபி குடிக்கும்போது நெறைய பக்தர்கள் வந்தாங்க. திடீர்னு அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா, அப்படியே சடனா எல்லாரையும் ஸ்டாப் பண்ணாரு. ஸ்டாப் பண்ணி ஒரு 20, 30, 40 பேர் ஒண்ணா சேர்ந்ததுக்கப்புறம், "அப்போ நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க காஃபி குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு 10, 15 பேர் வந்தாங்க. திருப்பி அதே கும்பலோட எங்கேயும் சேர்த்து விட்டுட்டாங்க. இதான் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ்ல தான் இப்ப நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜ்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு ஓரத்திலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் மேல நடக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இறங்குற வெஹிக்கிள் மலைய விட்டு இறங்குற வெஹிக்கிள் போயிட்டு இருந்தது. லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்துல ஒண்ணும் தெரியாது நமக்கு. நம்ம நைட்ல போறதால கண்லயே அடிச்சிட்டு இருந்தது. பட் ஆனா கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நடந்துடலாம். இந்த பிரிட்ஜ்ல இருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு 10, 15 பேர் வந்த மாரி தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க யாருமே இல்ல பாருங்க. நம்ம அவ்ளோ ஸ்லோவா நடந்து வந்துட்டுருக்கோம். அம்மாவுக்கு கொஞ்சம் கால் வலி, கௌஷிகா குட்டிக்கும் கால் வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னாலயும் உண்மையாலே நடக்க முடியல. அதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணி தான் போனோம். இது வந்து ரோட் சைடு அப்படின்றதால, இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த உட்கார்றதுக்கான இது கிடையாது. நடப்பாதை அப்படின்றதால. அந்த உட்கார்றதுக்கான பெஞ்ச் இருந்தா கூட கொஞ்சம் இடத்துல உட்காந்துட்டு உட்காந்துட்டு போலாம் நம்ம. இந்த இடத்துல அது இல்லாததால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஆனா பரவால்ல. நம்ம அப்படியே நின்னு நின்னு நடந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரோட் சைட்லயே ஒரு குட்டி டெம்பிள் மாரி ஒண்ணு பார்த்தோம். அது என்ன டெம்பிள் தெரியல. ஐ திங்க் அது ஆஞ்சநேயரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு சரியா சொல்ல தெரியல. அது ஆஞ்சநேயர் கோவில் தானான்ட்டு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன டெம்பிள்னு. அங்க இருந்து கொஞ்சம் பொறுமையாவே 1/2 கிலோமீட்டர் நாங்க நடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன் நானு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிராசிங் இருக்கு. இங்கருந்து நம்ம ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய அந்த கோபுரத்த போய் நம்ம ரீச் பண்ணோம். இங்கருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு அந்த கோபுரம். இப்ப நம்ம இந்த மொகாலி மெட்டா கோபுரத்துக்கிட்ட ரீச் ஆயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடைபாதையில வரக்கூடிய 4வது கோபுரம்ங்க. இங்கருந்து திருமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2.4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த இடத்த நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மொகாலி மெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி படிக்கட்டு ஏறுற கோபுரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க நடக்கிற படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி டு முட்டி இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஏற ஆரம்பிச்ச அந்த நெட்டுக்கான படிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த படி தான் ரொம்ப நேரோவான ஸ்டெப்ஸுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து தேங்காய் உடைச்சு, கற்பூரம் காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முட்டி போட்டு இந்த படிக்கட்ட ஏறி வராங்க. இந்த படிக்கட்டுகள் முடியிற இடம் வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி முட்டி போட்டு இந்த இடத்துலேருந்து ஏறி வராங்க. ஏதோ முக்கியமான பெரிய வேண்டுதலா இருக்கும் போல இருக்கு. ஒரு சிலர் இந்த படிக்கட்டுல இப்படிதான் ஏறணும்னு ஏறுறாங்க. பட் ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம ஸ்டெப்ஸ்லயே தான் ஏறி போணும். நார்மலா ஏறுற மாரி தான் ஏறணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஜெயதேவ் குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டான் அவங்க அப்பா கிட்ட. ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயதேவ் குட்டி பார்த்தீங்கன்னா, நடந்தே இந்த படிக்கட்டுக்குள்ள ஏறி வந்தான் அவன். ஃபைனலா இப்ப நம்ம 3000 ஸ்டெப்ஸ கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் 550 ஸ்டெப்ஸ்கள் மட்டும் தான் மிச்சம். அதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமே எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து தண்ணி நெறைய குடிச்சிட்டு தான் நடக்கவே ஆரம்பிச்சேன். ஃபைனல் ஸ்டெப்ஸ் கிட்ட. எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்துரும், கொஞ்சம் தூரத்துல வந்துரும்னு இதே மைண்ட் செட்ல எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸ்டார்ட்டிங்ல எங்க கூட நடந்தவங்க யாருமே இப்போ நான் பார்க்கவே இல்ல. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம கூட கொஞ்சம் பேர் நடந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க யாரையுமே நான் பார்க்கல. ஏன்னா அவங்கலாம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நானு, அம்மா, பாப்பாலாம் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவா தான் நாங்க நடக்கிறோம் அப்படின்றதால, நாங்க பொறுமையா தான் நடந்தோம். ஏன்னா நைட்டு தான் எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதனால நாங்க எவ்வளோ ஸ்லோவா போனாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. மொல்லமா நடந்து எப்படியாவது இந்த வேண்டுதல ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனால நாங்க ரொம்ப காமா, பொறுமையா தான் போயிட்டு இருந்தோம் ஸ்டெப்ஸ் நடந்து. இப்ப நீங்க பார்க்குற இந்த மண்டபத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 3300 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடுவுல வந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ஓகேவா கடந்துட்டோம். இந்த கடைசி ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பெருமாள் ஏன்தான் அப்படி சோதிக்கிறாரோ தெரியல. உண்மையாலே கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரெஸ்ட் எடுத்து எடுத்து அதான் உட்காந்து 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 போற மாரி இருந்துச்சு இந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச் மட்டும். நானும் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே போறேன். இன்னும் ஒரு 250 ஸ்டெப்ஸ் தான் போயிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளோட புண்ணியத்தால நல்லபடியா அத முடிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் உள்ள ஓடிட்டே இருந்தது எனக்கு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆழ்வார்களோட ஸ்டாச்சூஸ் வச்சிருந்தாங்க. அதுல இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யாழ்வாரோட ஸ்டாச்சு தாங்க. அவர அப்படியே பார்த்துட்டு அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பரவால்ல வாக்கிங். நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாரி தான் இருந்தது. அதனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாவே இருந்துச்சு. இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, பூதத்தாழ்வார்ங்க. இவர வழிபட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம். கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3400 ஸ்டெப்ஸ ரீச் பண்ணிட்டோங்க. அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, பேயாழ்வாரோட ஸ்டாச்சு தாங்க. அவரையும் பார்த்துட்டு அங்கருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, திருமழிசை ஆழ்வார்ங்க. அவரோட ஸ்டாச்சுவும் பார்த்துட்டு அங்கருந்து நம்ம வாக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். கொஞ்சம் இருட்டா இருக்கிறதால கொஞ்சம் பக்கத்துல போலங்க. அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, குலசேகர ஆழ்வார் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெயதேவ தூக்கி தூக்கி கையும் முதுகும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, தோளுக்கு மேல தூக்கி வச்சுட்டாரு. அவரும் ஜாலியா உட்காந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான் ஜெயதேவ. ஃபுல் மலை ஃபுல்லா அண்ணாவும், ஹஸ்பண்டும் தான் மாத்தி மாத்தி ஜெயதேவ் குட்டிய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவன் கொஞ்சம் தூரம் நடந்தான். அதுக்கப்புறம் அவன் நடக்கல. அடுத்ததா இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, 3500 ஸ்டெப்ஸா ஃபைனலா வந்துட்டோங்க. இன்னும் வெறும் 50 படிக்கட்டுகள் தான். 50 படிக்கட்டுகள ரீச் பண்ணிட்டோம்னா, நல்லபடியா நம்ம திருமலைய ரீச் ஆயிடலாம். இப்போ நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, திருப்பான ஆழ்வார்ங்க. அவரோட ஸ்டாச்சு தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவரையும் பார்த்துட்டு அங்கருந்து இப்ப நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம நடக்க ஆரம்பிச்சு ஒரு மண்டபம் மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஃபைனல் ஸ்டெப்ஸ பார்த்த உடனே கௌஷிகா குட்டிக்கு என்ன சந்தோஷம்ன்றீங்க. அவ்ளோ என்ஜாய் பண்ணி போறா. நீங்க அத வீடியோல பாரு. அங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? ஃபைனல் ஸ்டெப்ஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா, எப்படியோ நல்லபடியா அத முடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஹாப்பியா இருந்தது எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு வந்து ஃபைனலா முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்தையும் வந்து கற்பூரம் கொளுத்துவாங்க. ஃபைனலா முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி போடுறவங்களும் இருக்காங்க. நாம அந்த கற்பூரத்த மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு, இங்கருந்து நம்ம பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ண போலாம். இந்த வீடியோலயே அதெல்லாம் காமிச்சா ரொம்ப லென்த்தா வந்துரும். அதனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செகண்டா இன்னொரு வீடியோ போடுறேன். இதோட கன்டினியூவேஷனா நீங்க அதுல பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனல நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு.